Hi friends, PGTRB English உடைய revision third video இது. First question, what is truth? Said jesting pilot and would not stay for an answer. These lines from Dash. Answer, of truth by Francis Bacon. இந்த லைன் ஃப்ரான்சிஸ் பேக்கனுடைய ஆஃப் ட்ரூத் எஸ்ஸேல ஃபஸ்ட்டு ஓப்பனிங் லைனே இதுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வாட் இஸ் ட்ரூத் அப்படின்ட்டு. இது யாரோட ஸ்பீச்னா ஜஸ்டின் பைலட். இவர் வந்துட்டு ஆன்சியன்ட் ரோமன் கவர்னர். இவர் தான் ஜீசஸ்க்கு கிரசிஃபிகேஷன் கொடுத்தது அண்டர் ப்ரெஷர் ஆஃப் க்ரௌடு. எந்த ஒரு ட்ரூத்தையுமே ரிவீல் பண்ணாமல் என்னன்னே தெரியாமல் இவர் வந்துட்டு அந்த க்ரௌட் ப்ரெஷரில் அவருக்கு வெயிட் பண்ண முடியாது அவசரத்தில் வந்துட்டு தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் ட்ரூத் வந்துட்டு எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேக்கன் இதை எக்ஸாம்பிளாக வச்சு ஸ்டார்ட் பண்ணுவார் இந்த எஸ்ஸேவை. இந்த ஆஃப் ட்ரூத் எஸ்ஸே வந்துட்டு பேக்கனுடைய ஒரு மாஸ்டர் பீஸ். நம்ம லைஃப்பில் ட்ரூத் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஸேல நல்ல டீப்பாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த எஸ்ஸேல ட்ரூத்தை வந்துட்டு பேக்கன் டே லைட்டு கூட கம்பேர் பண்ணியிருப்பார். லையை வந்துட்டு கேண்டில் லைட் கூட கம்பேர் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி ட்ரூத்தோட பாதை எவ்வளோ கடினமாக இருந்தாலும் மக்கள் வந்துட்டு அதை தேர்ந்தெடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு வாழ்க்கை வந்துட்டு சிறப்பாக இருக்கும், நம்ம ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு ஹாப்பி கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக நம்ம பொய் சொன்னால் அது வந்துட்டு மக்களை வந்துட்டு நல்ல வழியில் செயல்பட விடாது. அதுவும் இல்லாமல் அவங்களோட ஒழுக்கமும் சிதைப்படும் அப்படின்ட்டு இந்த எஸ்ஸேல இவர் சொல்லியிருப்பார். அப்புறம் ட்ரூத்தை வந்துட்டு இவர் பேர்ல் முத்து கூட கம்பேர் பண்ணியிருப்பார். அது வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஜொலிப்பாகவே இருக்கும். அதனால் ட்ரூத்தை வந்துட்டு பேர்ல் கூட கம்பேர் பண்ணியிருப்பார். லையை வந்துட்டு டைமண்ட் கூட கம்பேர் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் லையை ஸ்னேக் கூடையும் கம்பேர் பண்ணியிருப்பார். ஸ்னேக் ஊர்ந்து போகிறப்போ எப்படி தலையை குமிஞ்சிட்டு போதோ அந்த மாதிரி நம்ம பொய் சொல்லி அதனால் நம்ம ஒரு ப்ராஃபிட் நடந்திருந்தாலும் நம்மளால் தைரியமாக தலை தூக்கி வந்துட்டு நடக்க முடியாது. நம்ம எப்படி தான் பொய் சொல்லி தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு தாட் இருக்கனால நம்ம வந்துட்டு தலை குனிஞ்சு தான் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கன் சொல்லியிருப்பார். ஃபிலாசபர் மோண்டேகுடைய கோட்ஸையும் இவர் வந்துட்டு இதில் சொல்லியிருப்பார். மனிதர்கள் தான் வந்துட்டு பொய் வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க, ஆனால் கடவுளுக்காக அல்ல அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். லாஸ்ட்டாக பேக்கன் ஜீசஸை வந்துட்டு சிம்பிள் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். செகண்ட் டைம் ஜீசஸ் இந்த பூமிக்கு வர்றப்போ மக்கள்கிட்ட வந்துட்டு உண்மையான நம்பிக்கையை மட்டும்தான் எதிர்பார்ப்பார், வேறு எதையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஸே முடிப்பார். Second question, the essay of truth by Francis Bacon was published in Dash. Answer, 1625. Third question, the essay of friendship was written on the request of Bacon's friend Dash. Answer, to by Matthew. Francis Bacon, also known as Lord Verulam. He got influence from French writer Michel de Montaigne. இந்த ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் எஸ்ஸேல பேக்கன் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு மனிதர்களுக்கு எவ்வளோ முக்கியம், அதே மாதிரி அதனால் எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், நம்மளால் ஒன்று சாதிக்க முடியலனா நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு நமக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம எந்த ஒரு செயலையுமே வந்துட்டு சிறப்பாக செஞ்சு நம்ம லைஃப்பில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி டீப்பாக இந்த எஸ்ஸேல சொல்லியிருப்பார் பேக்கன். ஒரு நல்ல நட்பு நமக்கு இருந்தால் லைஃப்பில் எவ்வளோ வந்துட்டு ஒரு சுமையாக இருந்தாலும் அதை வந்துட்டு குறைச்சிரும். அதே மாதிரி சிந்தனை தெளிவை வந்துட்டு கொடுக்கும் அப்படின்னும் நட்பை பற்றி பேக்கன் வந்துட்டு இந்த எஸ்ஸேல சொல்லியிருப்பார். அதே மாதிரி நம்மளுடைய சேடு ஹாப்பி இது எல்லாமே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணால் நம்ம மனசில் இருக்கிற பாரமும் குறையும் அப்படின்னு பேக்கன் இதில் சொல்லியிருப்பார். இந்த எஸ்ஸே வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்போ பப்ளிஷ் ஆனிச்சுன்னா 1612. இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் வெர்ஷன் வந்துட்டு எப்போ பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா 1625. இந்த ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் எஸ்ஸேல பேக்கன் வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸை 3 பெனிஃபிட்ஸ் வச்சுட்டு சொல்லியிருப்பார். 3 பெனிஃபிட்ஸ் 3 ஃப்ரூட்ஸ் மாதிரி சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னன்னா எமோஷ்னல் பீஸ், எமோஷ்னல் சப்போர்ட். செகண்ட் வந்துட்டு இன்டெலெக்சுவல் சப்போர்ட், இன்டெலெக்சுவல் கிளாரிட்டி அண்டு குட் கவுன்சில். தேர்டு வந்துட்டு எதை கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்கன்னா பொமோக்ரானேட், இந்த மாதுளப்பழம் இருக்குல்ல அது கூட வந்துட்டு கம்பேர் பண்ணியிருப்பார். அது வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கல் சப்போர்ட்.
அதே மாதிரி பேக்கன் சில ஃப்ரெண்ட்ஸோடைய எக்ஸாம்பிள்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. யாரோடையதுன்னா சில்லா அண்ட் பாம்பே, சீசர் அண்டு ப்ரூட்டஸ், டைபீரியஸ் செஜனஸ் இவங்கள பற்றிலாவும் இந்த ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பில் சொல்லியிருப்பார். Fourth question, Francis Bacon begins the essay of friendship with a quote from Dash. Answer, Aristotle's Politics, Book 1. இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, எந்த கோட்னா, whoever is delighted in solitude is either a wild beast or a god. பேக்கனுடைய இந்த ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் எஸ்ஸே வந்துட்டு அரிஸ்டாட்டலோடைய கோட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அரிஸ்டாட்டலோடைய தாட் ஆன் கம்பேனியன்ஷிப். Fifth question, you may impart grief, joys, fear, hopes, suspicions, counsels and whatsoever lieth upon the heart to oppress it. These lines from Dash. Answer, of friendship. Thank you for watching friends. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த ரிவிஷன் வீடியோ பார்க்கலாம். இந்த ரிவிஷன் வீடியோவில் ஃபுல் சிலபஸையும் கம்பேர் பண்ணி தான் நான் வந்துட்டு கொஸ்டின் எடுத்து அதுக்கு வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.